मेरे साथ बोलिए, भारत माता की। क्यों भाई, पांडिचेरी में एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? நண்பர்களே, புதுச்சேரியில என்டிஏ அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா? बनानी है या नहीं बनानी है? அமைக்க வேண்டுமா வேண்டாமா? சத்தமா பத்தாது இன்னும்? अरे भाई, मैं बोलूं इतना ही बोलिए, आप ज्यादा मत बोलिए। हाँ, तो ऐसी आवाज नहीं चलेगी। இவ்வளவெல்லாம் எனக்கு பத்தாது இன்னும் வேணும்। मेरे साथ दोनों हाथ उठाइए जरा, என் கூட கையை மேல உயர்த்தி சொல்லுங்க। पांडिचेरी में एनडीए सरकार बनाने के संकल्प की मुट्ठी बींचिए और प्रचंड आवाज से बोलिए, भारत माता की, भारत माता की। भाइयों बहनों, सबसे पहले मैं पवित्र तिरुनल्लार शनि ईश्वर और मां भद्रकाली को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं। நண்பர்களே, முதலில் இந்த திருநாட்டிலே, இந்த திருநள்ளாறிலே குடிகொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் பத்ரகாளி அம்மனையும் அவர்களுக்கு நான் தலைவணங்கி என்னுடைய உரையை துவங்க இருக்கின்றேன்। ये पांडिचेरी कई तपस्वी और सिद्धों की भूमि है। இந்த புதுச்சேரி மண் பல தவசீலர்களின் புண்ணிய பூமியாக இருக்கின்றது। और ये पांडिचेरी पर ही श्री अरविंद ने भारत के विश्व गुरु बनने का स्वप्न देखा था। இந்த புதுச்சேரி மண்ணிலேதான் மகரிஷி அரவிந்தர் பாரதத்தை விஸ்வகுருவாக, உலகின் குருவாக ஆக்கும் கனவை அவர் கண்டார்। मैं सबसे पहले पांडिचेरी की इस महान भूमि को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करना चाहता हूं। இந்த மகத்தான புனிதமான புதுச்சேரி மண்ணிற்கு நான் தலைவணங்கி என்னுடைய உரையை நான் துவக்குகின்றேன்। मित्रों, सबसे पहले विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक ऐसी तमिल भाषा में मैं आपसे बात नहीं कर पा रहा हूं, इसलिए आपसे क्षमा प्रार्थना करता हूं। உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழியான தமிழ் மொழியிலே என்னாலே இங்கே உரையாற்ற முடியவில்லை என்பதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் தொடர்கிறேன்। आज ये विशाल सभा करने का दो उद्देश्य है, दो एम है। இந்த பரந்துபட்ட இந்த அவையிலே நான் வந்திருப்பதற்கு இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றன। एक उद्देश्य है, मोदी जी और रंगास्वामी जी के नेतृत्व में डबल इंजन सरकार ने जो काम किया है, इसका रिपोर्ट कार्ड आपके सामने रखना है। முதல் நோக்கம் என்னவென்றால், நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலும் இங்கே புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடைய தலைமையிலும் இத்தனை ஆண்டு காலம் என்ன நடந்திருக்கிறது என்பதற்கான பட்டியலை, அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன்। मित्रों, और दूसरा उद्देश्य है कि यूपीए, इंडिया अलायंस जो थिया शक्ति है उसको बेनकाब करना है, उसका पर्दाफाश करना है। இரண்டாவது நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த இண்டி கூட்டணி இருக்கிறதே, இவர்களுடைய தீய நோக்கம் அந்த திரையை கிழித்தெறிவதற்காகவும் நான் இங்கே வந்திருக்கிறேன்। 5 साल पहले